திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவர் கல்லூரியில் முப்பெரும் விழா நடைபெறுவது குறித்து தாளாளர் வெங்கடேஷ் பேட்டி. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீமத் ஆண்டவர் கல்லூரியின் செயலாளரும் தாளாளருமான வெங்கடேசன், கல்லூரி முதல்வர் முனைவர் பிச்சுமணி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர்கள் கூறியதாவது: இப்போ 27ஆம் தேதி காலேஜ் டே, நாளைக்கு காலேஜ் டே நடத்த போகிறோம். எஸ் சார். ஆமாம், ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் டேயில் ஒரு இண்டஸ்ட்ரீஸை கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு கூப்பிடுவாங்க. நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக இந்த வருஷம் என்ன பண்ணோம்னா, எனக்கு மனசுக்கு தோணிகிட்டே இருந்தது செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம். பசங்களுக்கு நேஷ்னல் ஃபீலிங், நேஷன், நம்ம அவளோட டியூட்டிஸ், சோஷியல் டியூட்டிஸ், ஃபேமிலி டியூட்டிஸ், இதை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொஞ்சம் இன்கல்கேட் பண்ணணும். அதுக்காக நாங்கள் இப்போ புதுசாக ஒரு கிளப் ஆரம்பிச்சிருக்கோம், நேஷன் ஃபஸ்ட் கிளப். நேஷன் ஃபஸ்ட் கிளப். இந்த நேஷன் ஃபஸ்ட் கிளப்பில் டியூட்டி டு யுவர் செல்ஃப், டியூட்டி டு யுவர் ஃபேமிலி, டியூட்டி டு சொசைட்டி, டியூட்டி டு த ஸ்டேட், டியூட்டி டு த நேஷன், டியூட்டி டு த என்வாயர்மெண்ட், இதான் ஆப்ஜெக்ட்ஸ். இதில் நம்ம இப்போ instead of asking the government நீ என்ன பண்ணுன்னு கேட்குறது போல, நம்ம what is that we contributed to the government, instead of asking our parents what they did, what did we contribute to the family. ஸோ இந்த மாதிரி ஒரு நேஷன் ஃபஸ்ட்டு ஒரு கிளப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு ஐடியாலஜியில் இந்த வருஷம் நாளைக்கு காலேஜ் டே ஃபங்க்ஷனில் ஐ எம் வெரி ப்ரவுட் டு அனௌன்ஸ், ப்ளீஸ் நோட் திஸ், வெரி ப்ரவுட் டு அனௌன்ஸ் that we are going to have a freedom fighter from Tamil Nadu state who will be the chief guest. She Selvam R. Sundaram. நீங்கள் அவரை பற்றி சொல்வார், பிரின்சிபல் சொல்வார், ஏன்னா அவரை மீட் பண்ணியிருக்கார், கொஞ்சம் சொல்வார். விளையாட்டு விழா, கல்லூரி ஆண்டு விழா, விளையாட்டு விழா மற்றும் கலை விழா முப்பெரும் விழா. இப்போ ரெண்டாவது எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் போட்டிருக்கோம்னா, நாங்கள் ஒரு சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் நடத்தினோம், அதுக்கப்புறம் 3 கான்வெகேஷன் நடத்தினோம், இதுவும் நடத்த போகிறோம். இது எல்லாத்தையும் சமப் பண்ணி let us address the press and give them what we are. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இன்னொரு 3-5 வருஷத்துக்குள்ளே எங்கள் ட்ரஸ்ட்டோட ஐடியா என்னன்னாக்க, இந்த காலேஜை யூனிவர்சிட்டியாக ஆக்கணும், டீம்டு யூனிவர்சிட்டியாக. ஒரு 5 இயர்ஸில் டீம்டு யூனிவர்சிட்டியாக ஆக்கி இதே ஐடியாலஜிலே தான் ஒர்க் பண்ணுவோம். இந்த யூனிவர்சிட்டியும் இதே ஐடியாலஜி தான். ஃப்ரீ பஸ், ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின் ஃபோக்கஸ். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். Poor and distressed, poor people, marginalized society will be given free education. இதே ஐடியாலஜி, பட் ஆஸ் எ யூனிவர்சிட்டி. இதுக்கு நாங்கள் ஒரு ரோட் மேப் இப்போ பண்ண போகிறோம். அதுவும் ஒரு ஐடியா இருக்குது எங்களுக்கு. அது ஆச்சாரிய அனுகிரகத்தில், பெருமாள் தாயார் அனுகிரகத்தில் நடக்கணும். ஆல் ஆஃப் தேம் ஆர் தேர் டு சப்போர்ட். டெஃபினட்டாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது இப்போ 25 வருஷம் ஆகிடுது, 27 வருஷம் ஆகிடுது. 30th year or 31st year we should convert this autonomous college. See, autonomous college, self-financing college, unaided college, our college is the only college which has got A+ grade. A+ grade எவ்வளோ மார்க்கு? 3.45 out of 4. 3.5 வாங்கினாக்க A++. இல்லை, ஜோசப் அன்எய்டட் இல்லை, எய்டட் சார். செல்ஃப் ஃபினான்சிங் சொல்கிறேன். செல்ஃப் ஃபினான்சிங் அன்எய்டட் காலேஜ். A++ வாங்கலாம். நாங்கள் 3.45, அந்த 3.45 வந்ததே காரணம்னாங்க எங்கள்கிட்ட பெரிய கேம்பஸ் கிடையாது. We don't have a big campus. Otherwise, we would have got 3.5 easily. So, our strength is basically on our faculty and on the facilities that we are giving. எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம்.